சென்னை திரிசூலம் பகுதியில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மையில் கிடைத்த செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திரிசூலம் பகுதியில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திரிசூலம் பகுதியில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. இரட்டை கொலை சம்பவத்தில் 3 பேரை கைது செய்யப்பட்ட போலீசார் மேலும் கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். குறிப்பாக அந்த இரட்டை கொலை வழக்கு சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த இளைஞர்களான ஆறுமுகம் மற்றும் சிறுவனான சதீஷ் என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு ஆட்டோவில் அந்த செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு பதிவாகி உள்ள அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த பகுதியில் தனிப்படை அமைத்த போலீசார் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தாம்பரம் அருகே பதுங்கி இருந்த கொலையாளிகளை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருவதாக நமக்கு முதல்கட்ட தகவலானது கிடைத்துள்ளது. மேலும் கொலை நடந்த சம்பவ இடத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமுல்ராஜ் மற்றும் இணை ஆணையர் ஆகியோர் விசாரணையும் செய்து வருகின்றனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.